வயநாடு துயரத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது. இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளிலும் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றன. பாலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு பாதிக்கப்பட்ட இடத்தை மீட்பு குழுவினர் அடைவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வான்வழியாக உலங்கு வானூர்தி வாயிலாக ஹெலிகாப்டர் வாயிலாக தரையிறங்குவதிலும் தொடர்ந்து சிக்கல்கள் நீடிக்கின்றன. இராணுவ படைகள், NDRF இவையெல்லாம் அங்கு அண்டை மாநிலங்களிலிருந்தும் கூட விரைந்திருக்கின்றன. தமிழகம் உட்பட பல அண்டை மாநிலங்களிலிருந்தும் மீட்பு படைகள் அங்கே விரைந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றல்ல 3 நிலச்சரிவுகள் அடுத்தடுத்து மிட் நைட்டில் ஏற்பட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் பணிபுரியக்கூடிய பலர் உட்பட 700 பேர் சிக்கியிருப்பதாக தகவல். இவர்களை மீட்க கேரள அரசு, மத்திய படைகள் இவையெல்லாம் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ள மீட்பு பணி என்பது அங்கு இருக்கக்கூடிய தட்பவெட்பத்தாலும் அங்கு இருக்கக்கூடிய டோபாகிராஃபியாலும் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியே இருக்கிறது என்பதுதான் அண்மை செய்தி. இது பற்றிய மேலும் விவரங்களோடு சிவசபாபதி இணைகிறார். சிவசபாபதி, நிறைய சிக்கல்கள் மீட்பு பணிகளில் இருப்பதாக அறிகின்றோம். என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த சவால்களை தாண்டி மீட்பு பணியில வெற்றி பெற? வயநாடு மாவட்டத்தில் அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவுல மேம்பாடி, முண்டக்கை, சுரல்மலை போன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதுல தற்பொழுது 50 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க முண்டக்கை என்ற இடத்துல ஒரு தனி தீவா ஒரு 700 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மீட்பு பணி செய்யறதுல ரொம்ப சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இவங்களை மீட்பதற்காக பேரிடர் மேலாண்மை குழு முழு முயற்சி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வயநாடு மாவட்டம்ங்கிறது விவசாயம் நிறைந்த, தேயிலை தோட்டம் நிறைந்த, அது மாதிரி சுற்றுலாவும் அதிகம் உள்ள மாவட்டம்னே சொல்லலாம். இந்த நிலச்சரிவுனால பாத்தீங்கன்னா இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிப்பவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா வட மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான பேர் இங்க வேலை செய்யறாங்க. அதே மாதிரி தமிழகத்திலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வேலை செய்யறாங்க. இவங்களை எல்லாமே மாயமானவங்களை எல்லாமே அந்தந்த பகுதியில் இருக்கிற தொழிலாளர்கள் நலத்துறை மூலமாக கணக்கெடுப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க யாராரு இறந்திருக்காங்க, யாராரு காணாமல் போயிருக்காங்க, யாராரு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை தற்பொழுது எடுத்துட்டு வர்றாங்களே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலாவுக்காக வந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு பயணிகளும் இந்த விபத்துல சிக்கியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்படுகிறது. அவங்களுடைய டீட்டெயிலும் தற்பொழுது எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த மீட்பு பணியில தற்பொழுது தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடங்களும் செல்றப்போ மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பேரிடர் மீட்பு குழு அந்த இடத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களை மீட்பு பணியில ஈடுபடுறதுக்கு கேரள அரசாங்கம் முழு முயற்சியோட ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.